அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான ஆர்டிகில்ஸ் பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகில்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ, இங்க என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, பொருளாதாரத்தில் புதிய உச்சம் தொட்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2024, 25ஆம் ஆண்டுக்கான பொருளாதார வளர்ச்சி ஒவ்வொரு மாநிலமும் எவ்வளவு பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தரவுகள மத்திய புள்ளியியல் அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா, தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு ரியல் எக்கனாமிக் குரோத் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 9.69% இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடோட ரியல் எக்கனாமிக் குரோத் 9.69%. தமிழ்நாடோட நாமினல் எக்கனாமிக் குரோத் ஓகேங்களா? நாமினல் எக்கனாமிக் குரோத் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 14.02% இருக்கு அப்படிங்கிறத மத்திய அமைச்சகம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதன் மூலியமா இந்தியாவிலேயே அ பொருளாதாரம் அதிகமா வளர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கு. சரிங்களா? அதான் முதல் செய்தியில பார்க்குறோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, புதிய பாம்பன் ரயில் பாலம் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த புதிய பாம்பன் ரயில் பாலத்த நம்ம இந்த ஒரு படத்த வச்சே நம்ம பார்த்துரலாம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நமக்கு பழைய பாம்பன் மேம்பாலம் அப்படிங்கிறது, அந்த ரயில் பாலம் அப்படிங்கிறது 1914ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? 1914ல கட்டப்பட்ட ஒரு பாலம் தான் முதல்ல இருக்கக்கூடிய பாலம். இப்ப இருக்கக்கூடிய பாலம் பார்த்தோம்னா, நமக்கு இந்த மாரி வெர்டிகல் லிஃப்டிங்கா வந்து அ வடிவமைச்சிருக்காங்க. வெர்டிகல் லிஃப்டிங்கா வந்து வடிவமைச்சிருக்காங்க. பழைய பாலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஹாரிசான்டலா நமக்கு திரும்பக்கூடியது. ஓகேவா? ஐ மீன் ஓப்பன் ஆகக்கூடியது. ஸோ பழைய பாலத்தோட டோட்டல் லென்த் அப்படிங்கிறது 2.05 கிலோமீட்டர். புதிய பாலம் அப்படிங்கிறது 2.08 கிலோமீட்டர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பழைய பாலத்துல 1 ட்ராக் தான் இருக்கும். சரிங்களா? ஆனா புது பாலத்துல பார்த்தீங்கன்னா 2 ட்ராக் இருக்கிற மாரி வடிவமைச்சிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 1914ஆம் ஆண்டு நம்ம பார்த்தோம் இது. கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேல ஆனனால தான் புது பாலம் அப்படிங்கிறத நம்ப கட்டியிருக்கோம். சரியா? ஸோ இதனுடைய மொத்த உயரம் அப்படிங்கிறத பாருங்க. கிட்டத்தட்ட இந்த ஸ்பான் அப்படிங்கிறது நமக்கு 72.5 மீட்டர்ஸா இருக்கு. ஓகேவா? அதே மாரி இந்த ஹைட் அப்படிங்கிறது நமக்கு 17 மீட்டர்ஸ்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஒரு ஷிப் இந்த வழியா வருது அப்படின்னா, நமக்கு இந்த வெர்டிகல் லிஃப்ட் அப்படிங்கிறது நல்லா லிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ இத லிஃப்ட் பண்ணி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, 5 1/2 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? கீழ இருந்து மேல லிஃப்ட் பண்றதுக்கு 5 1/2 நிமிஷம். மேல இருந்து கீழ கொண்டு வரதுக்கும் 5 1/2 நிமிஷம் ஆகும். சரிங்களா? அதுதான் இதோட இன்னொரு சிறப்பம்சமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நமக்கு பழைய மெத்தட் படி பார்க்குறப்ப, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அத அந்த 2 இதும் பிரிஞ்சு மறுபடியும் ஒண்ணா சேர்ந்து மறுபடியும் ட்ரெயின அனுப்புறதுக்கு 1 மணி நேரம் ஆயி போயிரும். ஆனா இதுல பார்த்தீங்கன்னா, 5 1/2 நிமிஷத்திலேயே மொத்த ப்ராசஸையும் நம்ம முடிச்சிரலாம். சரிங்களா? 5 1/2 நிமிஷத்துல மேல போயிரும். மறுபடியும் 5 1/2 நிமிஷத்துல அங்கிருந்து கீழயும் வந்துரும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே சிறப்பம்சங்களா இருக்கு. அதே மாரி இந்த வெர்டிகல் லிஃப்டிங் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே முதல் முறையா பயன்படுத்தப்பட்டிருக்கு. வேற எங்கேயுமே இந்த வெர்டிகல் லிஃப்ட் பிரிட்ஜ் அப்படிங்கிறது இல்ல. ஸோ அதுவுமே ஒரு சிறப்பான விஷயம் தான். அடுத்தது எந்த டெக்னாலஜிய பேஸ் பண்ணி இந்த வெர்டிகலா லிஃப்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேடா அப்படிங்கிற டெக்னாலஜி. ஓகேங்களா? ஸோ இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு இந்த ஸ்கேடா அப்படிங்கிறத பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரியா? ஸோ ஸ்கேடா அப்படிங்கிற ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் சாஃப்ட்வேர், மெக்கானிக்கல் சாஃப்ட்வேர் இது. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த பாம்பன் பாலத்துடைய சிறப்பம்சங்களாக இங்க நமக்கு குடுத்திருக்காங்க. ஸோ அததான் நம்ப பார்த்திருக்கோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல இருந்த முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.